வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவுசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு அடுத்து என்ன என்ற கேள்விக்கு விடை கொடுக்கும் ஒரு பாதையில் அறிவை விரிவுசை பயணித்துக் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு படிப்பை பற்றி பார்க்க போகிறோம். மற்ற படிப்புகளை விட மிகவும் தனித்தன்மை வாய்ந்த, தனிப்பட்ட ஆளுமையை அதிக அளவில் வளர்க்கக்கூடிய, ஐடி துறைக்கு நிகரான ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு துறை ஊடகம் சார்ந்த துறை. ஊடகம் சார்ந்த படிப்புகள், ஊடகம் சார்ந்த படிப்புகளுக்கான தேவை எந்த அளவிற்கு இருக்கிறது, ஊடகம் சார்ந்த படிப்புகளை படிக்கும் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது போன்ற பல விவரங்களை உங்களுக்கு தர நம்முன் அரங்கில் கோவை பிஎஸ்சி கல்லூரியின் ஊடகத்துறையின் முன்னாள் தலைவர் திரு பிச்சாண்டி அவர்களும், அதேபோல சென்னை லயோலா கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் திரு சின்னப்பன் அவர்களும் அரங்கத்தில் இருக்கிறார்கள். உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேயர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களுடைய கேள்விகளை 044282822851 என்ற தொலைபேசி எண்ணிலும் 7338856049 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த ஊடகத்துறை சார்ந்த படிப்புகளை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை பார்க்கலாம். ஊடகம் உலகின் ஒவ்வொரு பகுதியையும் இணைக்கும் வலிமையான சாதனம். தொலைக்காட்சி, ரேடியோ, கைபேசி என ஏதோ ஒரு வகையில் நம்முடன் ஒன்றாக இணைந்து இருக்கும் இந்த ஊடகத்துறையில் பணியாற்ற விருப்பமுள்ளவர்களுக்கான காலம் இது. பல்வேறு கல்லூரிகளும் தற்போது ஜேர்னலிசம், விஸ்காம், எலக்ட்ரானிக் மீடியா போன்ற ஊடகத்துறை சார்ந்த பல படிப்புகளை மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றது. வேலை வாய்ப்புகளும் ஊடகத்துறையில் அதிகரித்தே உள்ளது என்கின்றனர் ஊடகவியலாளர்கள். இந்தியாவில் ஓராண்டிற்கு கிட்டத்தட்ட 1000 படங்கள் வெளியாகின்றன. குறைந்தபட்சம் ஒரு படத்தில் 5000 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். ஒளிப்பதிவு, இயக்குனர், சவுண்ட் எடிட்டிங், அனிமேஷன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் ஆயிரக்கணக்கானோர் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஹாலிவுட் படங்களுக்கு நிகரான விஷுவல் ட்ரீட் படங்களும் தற்போது உலக சினிமாவின் பார்வையை இந்தியா மீது விழ செய்துள்ளது. சினிமாவை தாண்டி தொலைக்காட்சி நிறுவனங்களும் தற்போது அதிக அளவில் மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. கடந்த 5 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான சேனல்கள் நம் அனைவரது வீட்டையும் ஆக்கிரமித்துள்ளது. பிரிண்ட் மீடியா என்று சொல்லக்கூடிய தினசரி நாளிதழ், வார பத்திரிகை, மாத பத்திரிகைகளில் பணிபுரிய நல்ல கல்லூரியில் இதழியல் துறையை தேர்வு செய்ய வேண்டும். பொது சேவை, புகழ், அதிக வருமானம், புதுமை என்று அனைத்தையும் ஒரே துறையில் பெற விரும்பும் மாணவர்களுக்கு சிறந்த களம் ஊடகத்துறையே. அரசு மற்றும் அரசு சார்ந்திராத எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உள்ள ஊடகத்துறையில் காலத்திற்கேற்ப நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது முக்கியமானதான ஒன்று. புதிய சிந்தனையுடன் சமூக பொறுப்புமிக்க மாணவர்களுக்கு ஊடகத்துறையில் வளமான எதிர்காலம் காத்திருக்கிறது. ஊடகத்துறை சார்ந்த ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலில் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பயம் பிம்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு பெற்றோர்கள் மனதில். நிரந்தரமான வேலை கிடையாது, நிரந்தரமான வருவாயை இந்த துறை ஈட்டி தராது அப்படின்னு உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு நினைப்பு. 70கள் வரையிலையும் அதில் ரொம்ப ஸ்திரத்தன்மையாக எதிலையுமே படித்து வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் ஆசிரியராகவோ அல்லது ஜேர்னலிஸ்டாக போனோம் அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்று இந்த கம்யூனிகேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ரெவல்யூஷன் சொல்கிற இந்த காலத்தில் அந்த தவறான தவறு என்பதை பெற்றோர்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கையிலே இப்போ ஒரு சோஷியல் மீடியான்னு ஒரு கையில் வச்சுட்டு அவங்க பார்க்குற அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த டிஜிட்டல் இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இது எப்படி இதெல்லாம் இவ்வளோ க்ரியேட்டிவாக செய்கிறாங்க. நீங்கள் ஒரு நியூஸை கொடுக்குறீங்க, அடுத்த 5வது நிமிஷத்தில் சோஷியல் மீடியாவில் பரவலாக அதை பற்றி கமெண்ட்ஸ் வருது, அதை பற்றி கிரிட்டிக்கலாக வருது. எப்படி இதை செய்கிறாங்க அப்படின்னும்போது பார்த்துக்கும்போது அதனுடைய தாக்கம், இந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற போது அப்போ அதற்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே அதிகம். அந்த வேலை வாய்ப்புகள் அந்த மாணவர்களுக்கு, அந்த துறையில் இருக்கிற சார்ந்த மாணவர்களுக்கும் அந்த துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கும் கட்டாயம் வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் என்பதை எல்லாரும் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா, தமிழக அரசே இப்போ 12 கல்லூரிகளில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஏ ஜேர்னலிசம் கோர்ஸை தமிழ்நாடு பூராக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ முன்ன ஒரு அரசு கல்லூரியில் கூட ஊடகம் சார்ந்த துறை இல்லை. இப்போ தமிழக அரசு இதை உணர்ந்து
எத்துணை மாணவர்களுக்கும், ஏன்னா நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியாது பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் போயிட்டு. நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இணைப்பில் நிற்கிறார். அன்புமணி, வணக்கம். உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார், நான் தருமபுரியிலிருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். அதான் சார் அன்புமணி. கேள்வி அதாவது கேட்கலாம். அதாவது வந்து சார், இப்போ ப்ளஸ் டூ ஒரு 1500 மார்க் வாங்கணும்னு வச்சுங்களேன் என் பொண்ணு. இப்போ அதில் வந்து ப்ளஸ் இந்த ஊடகத்துறையில் என்ன மாதிரியான கோர்ஸ் லேடிஸ் வசதியாக இருக்கும்? அந்த கவர்மெண்ட் காலேஜ் எங்கே இருக்கு? அதில் என்ன மாதிரியான படிப்புகள் லேடிஸ் உகந்ததாக இருக்கும், நல்ல ஒரு இதாக இருக்கும்ன்றது மாதிரி. உங்க மகள் எத்தனை மதிப்பெண்கள் எடுப்பாங்க, எவ்வளவு கட்டணம் எடுப்பாங்க? 1050க்கு மேலே சார், 1100 வரைக்கும் எடுப்பாங்க. சரிங்க சார். முதல் வந்து உங்களுடைய மகளை வந்து இந்த ஊடகத்துறைக்கு கொண்டு வரணுன்ற ஒரு முடிவு எடுத்ததுக்காகவே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். திரு சின்னப்பன் சார், நீங்கள் உங்களுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம். இப்போ அவங்க வந்து 1100 மார்க் மேலே எடுப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு? ஆமாம், அவங்க இப்போ நேர் இணைப்பில் இல்லை, நீங்கள் விளக்கத்தை கொடுக்கலாம். அதாவது 1100 மார்க் மேலே எடுத்தாவே உங்களுக்கு பிஏ ஜேர்னலிசம் போகலாம், பிஎஸ்சி விஸ்காமும் போகலாம். இந்த பிஎஸ்சி விஸ்காம் இல்லாமல் சில கல்லூரிகளில் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியாவும் இருக்குது. எனி டிகிரி மாதிரியான ஒரு டிகிரி தான் இது. ஆனால் ஒரே ஒரு இதில் ஒரு மாற்றம் என்னென்ன இருக்குன்னா, நமக்கு ப்ளஸ் டூ வரையிலையும் இந்த கோர்ஸுக்கு எங்கேயுமே கிடையாது. இப்போ ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கிற மாதிரி விஸ்காமுக்கான எந்த கோர்ஸும் எங்கேயும் ப்ளஸ் டூ லெவலில் இல்லை. அதனால் இவங்க செய்ய வேண்டியது வந்து இதுக்கான சில ஆட்டிடியூடு கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதாவது காட்சி, செய்தி, பொது அறிவு, இந்த மாதிரியான விஷயங்களில் தங்களுடைய ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதாவது இந்த துறைக்கு வரணுன்னா. ரெண்டாவது ஆப்டிடியூடு, ஏதாவது சில ஸ்கில்ஸு, ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை விஷுவலைஸ் பண்ணுற ஒரு திறமையாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண நிகழ்ச்சியை ஒரு செய்தியாக மாற்றுகிற ஒரு திறனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்டிடியூடையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா மிக அருமையான எதிர்காலம் இருக்குது. லேடிஸுக்கு குறிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய பிரிண்ட் மீடியா ஹவுசஸ் இருக்குது. அதெல்லாமே வீட்டில் இருந்தே அவங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த மாதிரி எண்ணற்ற வாய்ப்புகளை உள்ளடக்கிய இந்த கோர்ஸை வந்து அவங்க செய்கிறதுல நான் முழுமையாக அவங்கள வரவேற்கிறேன். அவங்கள தொடரலாம். பெற்றோர்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. சும்மா இதுலேருந்து ஒரு கேள்வி எழுது. அவங்களுக்கு சிறந்த கல்லூரி அப்படின்ற அடிப்படையில் இந்தியா முழுவதும் என்னென்ன கல்லூரிகள்? அவர் தருமபுரியில் இருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்போ தருமபுரியிலே பார்த்தீங்கன்னா பர்கூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியிலையும் தருமபுரி அரசு கலை அறிவியல், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கல்லூரியில் சென்ற ஆண்டிலிருந்து அரசாங்கம் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் கொண்டு வந்திருக்கு. அந்த தருமபுரி பக்கத்தில் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசு கல்லூரி தான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் கொண்டு வந்திருக்கு. ஆனால் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சேலத்தில், என்ன தருமபுரி பக்கத்துன்றதுனால 5 வருடங்கள் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம்ட்டு இன்டகிரேட்டடு கோர்சஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க பெரியார் யூனிவர்சிட்டியில். ஸோ அவர் அந்த சார்ந்த பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகள்னு கேட்டதுனால பெரியார் பல்கலைக்கழகம் சார்ந்த தருமபுரி ஏரியான்றதுனால இந்த கல்லூரிகளில் அவங்க சேர்க்கலாம். மார்க்கு 1000க்கு மேலே வருன்றதுனால அதனால் ரொம்ப சிரமம் அவருக்கு இருக்காது. இல்லை ஒரு இன்னும் கொஞ்சம் நான் சென்னை பக்கம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வரணும் அப்படின்னு நினச்சாருன்னா, முதல்ல வந்து லயலா கல்லூரி சார் வந்திருக்காங்க. லயலா கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஆண்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, பெண்களையும் எடுக்கிறாங்க. கோ எஜுகேஷன். அங்கே பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது. ஒரு செக்ஷன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்லி பை மெரிட்டு தான், ஒன்லி ஆன் மெரிட்டு தான் எடுப்பாங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் எய்டட் கல்லூரின்றதுனால மெரிட்டில் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பூசாக்கோ கலைஞர்கள் பிஹெச்டி ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே 2 செக்ஷன் இப்போ வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எய்டட் கல்லூரியில் நீங்கள் வந்து சேர்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. தரமான ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து ஆல் இண்டியா லெவலில் அவங்க போகணுன்னு ஆசைப்பட்டாருன்னா ஜமியா மில்லியா இஸ்லாமியா டெல்லியில் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆடியோ விஷுவல் கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப தலை சிறந்த பேராசிரியர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஜமியா மில்லியா கொண்டு போய் சேர்க்கலாம். ஜேஎன்யூலையும் சென்ற வருடம் இருந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலையும் இந்த கோர்ஸு சென்ற வருடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அங்கே படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஎஸ்சி லெவல் அங்கே இல்லை, மாஸ்டர்ஸ் லெவலில் தான் அங்கே போக முடியும். ஸோ இங்கே பிஎஸ்சி முடிச்சு அங்கே மாஸ்டர்ஸ் போகலாம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஒரு மற்றொரு நேர் இணைப்பில் வர்றார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். சார் வணக்கம். நான் வந்து இளங்கலை தமிழ் முடிச்சு ஒரு 8-9 வருடத்திற்கு மேலே ஆச்சு. சரிங்க சார். ஆனால் இந்த மாதிரி முடித்தவங்களுக்கெல்லாம் இந்த ஊடகத்துறையில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா சார்? நீங்கள் இப்போ என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எந்த துறையில் பயணிச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, இப்போ நான் வந்து அந்த அச்சு ஊடகத்துறையில் தான் ஏற்கனவே இருக்கேன். சரிங்க. அதாவது அச்சு ஊடகத்துறையில் ஒரு
இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா அந்த மாதிரியான ஊடகங்கள் வந்து ஊடகத்துறையில நீங்க எந்த ஊடகத்துறையில பல பிரிவுகள் இருக்கு, எந்த பிரிவு உங்களுடைய ஆர்வமா இருக்கு? எனக்கு ஊடகத்துறை நிருபர் செய்தி சேகரிக்கின்ற பணி, அதுதான் நான் இங்க மேட்டூர் பகுதியில பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். ஆனா இப்ப நான் போற சார்ந்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த வருமானங்கள் அப்படிங்கறதெல்லாம் இப்ப நான் போற பாதையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு சார்ந்துதான் இருக்கு. இப்போ ஒரு ஊடகம் இருக்கு, அந்த ஊடகத்துல இந்த செய்தியை வெளியிட முடியாது, இந்த செய்தியை தான் வெளியிட இல்ல முடியும். நிச்சயமா இந்த நிகழ்ச்சியானது 12ஆம் வகுப்பிற்கு பிறகு பல பட்டதாரிகளுக்கும் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு ஒரு எந்த பாடப்பிரிவை இளங்கலை பிரிவில் தேர்ந்தெடுக்கலாம், இளங்கலை படிப்பவர்களுக்கு ஊடகத்துறையில முதுகலையில என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியா தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமா நீங்க ஊடகத்துறைக்கு பயணிக்கணும், ஊடகத்துறைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான முயற்சியை நீங்க இப்பவே முன்னெடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அடிப்படையில் ஒரு பட்டம் இருக்கிறது, மிகுந்த ஆர்வமும் இருக்கு. அதனால உங்களுக்கான வாய்ப்புகள் ஊடகத்துறையில் அந்த கதவுகள் திறந்து தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பெண் சென்னை இந்த தருமபுரி பெண்ணுங்கிறதால சென்னையில் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான காலேஜஸ் இருக்குது. எம்ஓபி வைஷ்ணவ், WCC, எத்திராஜ், இங்கெல்லாம் பெண்களே முழுவதும் பெண்களே படிக்கக்கூடிய கல்லூரி ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் கூட ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸ் இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க இந்திய அளவில் இருக்கக்கூடிய சில படிப்புகளை பத்தி சொன்னீங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் என்னென்ன வகையான சிறப்பு பிரிவுகள் இந்த ஊடகம் சார்ந்து வழங்கப்படுறதை பத்தி சொல்லிருங்க. இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜமியா மில்லியாவில் ஆடியோ விஷுவல், அதாவது ப்ராட்காஸ்டிங் அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க இந்திய அளவில். இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படி NIDன்னு சொல்லுவாங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் வந்து டெல்லியில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, அகமதாபாத் பெங்களூரில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒன்லி டிசைன், அங்கே டிப்ளமா கோர்ஸ் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஜிட்டல் மீடியானா ஆன்லைன் மீடியானா ஆன்லைன் மீடியாவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆர்ட் ஓரியன்டட்னா ஆர்ட் ஓரியன்டட், அட்வர்டைஸிங்னா அந்த மாதிரி வந்து ஒரு பல பிரிவுகளை வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சென்னையில் நம்ம பூந்தமல்லி ஹை ரோடில் இருக்கிற எக்மூரில் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸு, ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் BSc விஷுவல் கம்யூனிகேஷன் அவங்க தான் முதல்ல கொண்டு வந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபைனஸ்ட் கோர்சஸ்ஸை எப்போன்னு பார்த்தீங்கன்னா அரசால் ஆரம்பிக்கப்பட்ட துறைகள் தான் இந்த இது. அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா இப்போ 50களே டிப்ளமா கொண்டு வந்து 70களில் பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் கொண்டு வந்து 79ல் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஜேர்னலிசம். சவுத் இந்தியாவில் மூணாவது பல்கலைக்கழகம் மாஸ்டர்ஸ் இன் ஜேர்னலிசம் கொண்டு வந்து நம்ம சென்னை பல்கலைக்கழகம் தான். இப்போ அவங்க 2 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க சென்னை பல்கலைக்கழகத்தில். ஒன்று மாஸ்டர் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், MA கம்யூனிகேஷன் ஒரு கோர்ஸும், இன்னொன்று வந்து MSc எலக்ட்ரானிக் மீடியா கோர்ஸ். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷலைசேஷன், ஒன்று அச்சு ஊடகத்தை சார்ந்தது பிரிண்ட் மீடியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ அந்த மாதிரி சார்ந்த கோர்ஸஸ் அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸஸு நிறைய இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. சென்ட் ஜேவியர்ஸ் புனே, அப்புறம் வந்து முத்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதோட இப்போ நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்து சார்ந்த, இந்துன்னு சொல்ல முடியாது, மீடியா ஃபவுண்டேஷன் சொல்கிறது தான் கரெக்ட். அதுக்கு ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் இப்போ ஒரு ப்ரைவேட் இனிஷியேட்டிவ், மீடியா இன்ஸ்டியூஷனை சார்ந்த ஒரு இனிஷியேட்டிவில் அவங்களும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்ஸ். பல படிப்புகள் வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து மீடியா துறையில வந்து பல கல்லூரிகள் இருக்கு. எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, மீடியா துறை சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும்னு ஒருத்தவங்க நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு பெற்றோர்கள் நினைச்சிட்டாங்கன்னா, எப்படி அந்த கல்லூரிகளை தரம் கண்டறிவது, அந்த கல்லூரிகளை எப்படி வகைப்படுத்துவது, அதை பத்தி சொல்லிருங்க. கல்லூரிகளை வகைப்படுத்துறதுக்கு மெயினாக வந்து எவ்வளவு வருஷம் அது இருக்குது, ஃபீல்டில் எவ்வளோ வருஷம் இருக்குங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது அங்கே டீச்சிங், அதாவது ட்ரைனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆஃப்டர் த ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் எந்த அளவு அவங்களால கொடுக்க முடியுது. இந்த 3 ஆஸ்பெக்டை நீங்கள் எடுத்திங்கனாலே கல்லூரிகளில் அதுக்கான டேட்டாலாம் வச்சுருக்குறாங்க. இல்லாட்டி அங்கே பயின்ற பழைய மாணவர்களை நீங்கள் கேட்கலாம், இல்லை மீடியாவிலையும் கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எங்கெங்கேருந்து நிறைய இன்புட் வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். இது கோர்ஸ் நியூவாக இருக்கிறதால தான் இப்படி தான் பண்ண முடியும். நிச்சயமா பல கல்லூரிகளில் சார், அதாவது விஸ்காம் பெற்றோர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஊடகத்துறைக்கு அனுப்பணும்னு. ஒவ்வொரு கல்லூரிகளில் விஸ்காம்ன்ற ஒரு பிரிவு வச்சிருக்காங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க, மாஸ் கம்யூனிகேஷன், பலவிதமான படிப்புகள், ஒரு துறைக்கான படிப்புகளே பலவிதமாக இருக்குது. அதுக்கான வேறுபாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, வேறுபாடுன்றது என்னன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான். இப்போ முன்னெல்லாம் இப்போ நாங்களாம் அந்த காலத்தில் மாஸ்டர்ஸ் டிகிரிலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரலிஸ்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு 2வது வருஷம் ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று எடுப்போம், அதில் ஸ்பெஷலைசேஷன் வரும்போது. இப்போ எல்லா ஃபீல்டு மாதிரி தான். இப்போ மெடிசனில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜன்றோம்,
இப்போ கார்டியாக் சர்ஜரி இன்னும் முதல்ல அப்படி கிடையாது, ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ மீடியாவிலே வந்து இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஏரியா வந்துட்டு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, ஃபோட்டோகிராஃபி எடுத்துங்க. ஒரு காலத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கேமரா இருந்தால் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு அவர் போவார் வருவார். ஒரு டார்க் ரூம் தேவைப்பட்டுச்சு. இப்போ டார்க் ரூம்ன்ற கான்செப்டே கிடையாது. இப்போ என்னுடைய துறையில் பார்த்தீங்கன்னா, எங்கள் துறை வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் மேலே வந்து இப்போ பயணித்து கொண்டு இருக்கிறது கோவையில். தமிழ்நாட்டில் 2வது கல்லூரி எம்ஏ ஆரம்பித்தது வந்து பூசாக்க கலைஞர்கள் கல்லூரி தான். ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்லார்ஜர் வாங்கி வச்சோம் அப்போ பசங்களுக்கு. இப்போ அந்த என்லார்ஜர் என்னன்னா ஒரு ஷோ பீஸ், ஒரு மியூசியம் பீஸ் தான் அது. அது யாரும் இதாம்பா என்லார்ஜர் பார்த்துக்கோன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற மல்டிமீடியா சாஃப்ட்வேரில் எல்லாமே பண்ணுறாங்க. அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதை ஒட்டி ஒரு ஆல்பம் கொடுப்போம். இப்போ அதை விரும்புறதில்ல, எனக்கு டிசைன் பண்ணி கொடுன்றாங்க. ஸோ அந்த டிசைனிங் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கேருந்து தொடர்ந்து பேசுவோம். 2 நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. இளங்கோ வணக்கம், உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், நான் திருவள்ளூர்லேருந்து இளங்கோவன் பேசுகிறேன். உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் சார். சார், என்னோட பொண்ணு வந்து ஃபைனல் இயர் பண்ணுறா சார். இப்போ மே மாதத்தோட முடியுது. சரிங்க சார். ஃபர்தராக வந்து பிஜி பண்ணணும்னா, இப்போ நான் உங்கள் நியூஸில் பார்த்தேன், எம்ஏ ஆன்லைன் ஜேர்னலிசம் போட்டிருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். சரிங்க சார். அது வந்து எலிஜிபிளா சார் அவருக்கு சேர்க்கலாமா? சரி, தொடர்ந்து பாருங்க. மற்றொரு நேயர் விஸ்வநாதன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து விஸ்வநாதன் பேசுறேன். உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் சார். என்னுடைய பையன் வந்து வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில பிஎஸ்சி மல்டிமீடியா அனிமேஷன் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சரிங்க சார். இதுக்கு அடுத்து மேற்கொண்டு பிஜி போகணும்னா அவன் எந்த இது எடுக்கலாம், எந்த காலேஜில் போனாக்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் சார். சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கான இந்த 2 நேயர்களுக்கான விளக்கத்தை நம்ம 2 பேருமே கொடுக்கலாம். முதலில் கேட்ட நேயர் வந்து பொறியியல் படிச்சுட்டு இருக்காங்க, ஊடகத்துறையில் பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான வழிகாட்டு. பொறியியல் பிஇ படித்தவங்க கூட எலிஜிபிள். எனி டிகிரி மாஸ்டர்ஸ் கோர்ஸுக்கு மாஸ் கம்யூனிகேஷனை பொறுத்தவரையிலையா எனி டிகிரி இஸ் எலிஜிபிள்னு தான் சொல்கிறோம். ஆனால் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் அதே தான் க்ரைட்டீரியா. ஸோ அவங்க பிஇ படிக்கிற அந்த மாணவர் வந்து எலிஜிபிள். இப்போ ஆன்லைன் ஜேர்னலிசம் அவர் வந்து படிக்க விருப்பம்னா கட்டாயம் அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு நல்ல ஸ்கோப்பும் இருக்குது. இப்போ நாம் வந்து நியூ மீடியா ஜேர்னலிசம் சொல்கிறோம். அதை நியூ மீடியா ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆன்லைன் மட்டும் இல்லாமல் அது சார்ந்த நிறைய ஒரு டிஜிட்டல் மீடியா அப்படின்ற ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோப் இப்போ வந்துட்டுருக்கு. ஏன்னா ஆன்லைன்னா அவங்க ஏதோ ஜேர்னலிசம் த்ரூ நெட்டுன்னு நினச்சிடக்கூடாது. அவங்க தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அது என்னென்னா கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது, டெக்னிக்கல் ரைட்டிங், டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், கண்டென்ட் ரைட்டிங்னு அது வந்து கிட்டத்தட்ட வந்து நாஸ்காம் டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா 10,000 ஜாபு வந்து காலியாக இருக்குது. இடம் ஆள் இல்லை. இப்போ கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல ரைட்டர்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த டெக்னிக்கல் ரைட்டிங் அவங்களுக்கு தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுறதுக்கு அப்போ என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்து ஒரு மாஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஆன்லைன் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு போனார்னா அவருக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் சம்மந்தமாக அவரால் புரிஞ்சுக்க முடியும். எழுத்துத்துறையில் ஆனால் என்னன்னா கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கலாக இருக்க முடியாது. அவர் கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவிட்டி அவருக்கு இருக்கணும். கிரியேட்டிவிட்டி இருந்தாருன்னா அவரால் ஷைன் பண்ண இவங்க வந்து சர்வதேச நிறுவனங்களுக்கு மட்டும் இல்ல, ஊடகங்களுக்கு மட்டும் இல்ல, நிறுவனங்களுக்கு கூட போகலாம் வாய்ப்பு இருக்கு. எங்கள் கல்லூரியிலே பிஇ படித்தவங்க 2-3 பேர் வந்து எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னா, இந்த பிஜி டிகிரி இருந்தால் வேறு அவங்க எங்கேயாவது போய் ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக அவங்க டெவலப் பண்ணலான்ட்டு. மற்றொரு நேர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க, வெள்ளூரில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உயர்கல்வியில் என்ன வாய்ப்பு? உயர்கல்வியில் அவங்க மல்டிமீடியாவிலே எம்ஏ மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க உயர்கல்வினா எம்ஏ ஜேர்னலிசம், எம்ஏ டிஜிட்டல் ஜேர்னலிசம், எம்ஏ ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் இருக்குது. எம்ஏ ஃபில்ம் மேக்கிங் கவர்மெண்ட்டில் கிடையாது. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக போகணுன்னா இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. சிம்பியாசிஸ் இன்ஸ்டியூட் மாதிரி சில இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அவங்க எம்பிஏ இன் மீடியா மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நிர்வாகத்துறையிலையும் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு ஊடகத்துறை சார்ந்து நிர்வாகத்துறைனா அங்கே அவங்களோட பணி வரைமுறை எந்த அளவுக்கு இருக்கும்? அங்கே ஒரு சேனலில் ஒரு நிர்வாகியாக போவாங்க, இல்லை ஒரு பிரிண்ட் மீடியா ஹவுஸில் ஒரு மேனேஜராக போவாங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி மீடியா மார்க்கெட்டிங் துறை. பட் எம்ஏ இன் நியூ ஜேர்னலிசம், அதாவது நியூ மீடியா ஸ்டடீஸ்னு இப்போ சிம்பியாசிஸ்லாம் கூட கொண்டு வந்துடுறாங்க மாஸ்டர்ஸ் டிகிரி. இப்போ அந்த கோர்ஸ்க்கெல்லாம் அந்த பிஎஸ்சி விஐடியில் படித்த அந்த மாணவருக்கு வாய்ப்பு இருக்குது.
ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டும் அவர் பண்ணலாம். பண்ணலாம். எம்ஏல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண அந்த வாய்ப்புகள் பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதாவது அந்த வாய்ப்புகள் பத்தி தான், அந்த வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கணும், நேர்கள் தெரிஞ்சுக்கணுன்றது தான் அந்த நிகழ்ச்சியே. எவ்வளவு இந்த பல வகையான படிப்புகள் இருக்கு மீடியால. இந்த படிப்புகள் எடுத்தாலும் ஒரு இடத்துல வந்து ஒரு குழுவா தான் அந்த வேலையை அவங்க பார்க்க போறாங்க. அப்ப தன்னை புதுப்பிச்சுக்கிறதும் தன்னோட ஆளுமையை மேம்படுத்திக்கிறதும் இந்த துறைக்கு எவ்வளவு தூரம் முக்கியமான ஒன்று. 2 விஷயம் இதை சொல்லணும். ஒன்று என்னன்னா, மீடியான்றது இப்போ மல்டி டாஸ்கிங். எனக்கு வந்து ஐ கேன் ஒன்லி பி ரிப்போர்ட்டர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது இனி வந்து அது எடுபடாது. ஒரு 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 மெர்ஜிங், இப்போ என்னென்னா ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜிலாம் கன்வெர்ஜ் ஆகிறதுனால நான் வந்து இல்லை, நான் வந்து ஐ கேன் ஒன்லி பி ரிப்போர்ட்டர்னா இட்ஸ் நோ லாங்கர் யூ கேன் பி ரிப்போர்ட்டர், யூ ஷுட் பி சப் எடிட்டர் ஆல்சோ. தெர் இஸ் நோ கான்செப்ட் லைக் ப்ரூஃப் ரீடர்ன்ற ஒரு கான்செப்டே இப்போ வந்து மீடியாவில் இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்படி மெர்ஜ் ஆகும்போது உங்களுடைய டாஸ்க் அதிகமாகுது. ஐ ஒன்லி அன் ஆங்கர் பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. தேவைப்படும்போது நீங்கள் நியூஸ் பிரசிடென்டாகவும் மாற வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீங்கள் வந்து நான் பொலிட்டிக்கல் அனலிஸ்டாகவும் நீங்கள் மாறணும். பன்முகத்தன்மைக்கான அந்த ஒரு தயாரிப்பு. நம்ம தொடர்ந்து பேசும் மற்றொரு நேயர் இணைப்பில் வர. தனலட்சுமி, வணக்கம், உங்களோட கேள்வியை கேட்கலாமா? ஹலோ, வணக்கமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். கேள்வியை கேட்கலாமா? நீங்க இணைப்பில் தான் வணக்கம் சார். கேள்வி. என்னுடைய பொண்ணு சிவில், ஹலோ, இணைப்பில் இருக்கீங்கம்மா, நீங்க கேள்வியை கேட்கலாம். பிடெக் சிவில் படிச்சிருக்காங்க. சரிங்கம்மா. சாஸ்திரா யூனிவர்சிட்டியில. சரிங்கம்மா. இவங்க வந்து இப்ப என்ன, இவங்க இந்த படிப்பு படிக்கலாங்களா? நாங்க ஊடகத்துறைக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்களா? உங்க பெண் விருப்பப்படுறாங்களா? அவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. சரிங்க. அவங்க ஊடகத்துறையில எந்த பிரிவுல அவங்க பயணிக்க ஆசைப்படுறாங்க? செய்தி வாசிப்பாளர், உங்களை மாதிரி ஒரு தொகுப்பாளர், அந்த மாதிரி வரணும். நிச்சயமா அவங்களுக்கான அடிப்படை ஒரு பட்டம் இருக்கு. அவங்களுக்கு மொழி அறிவு, மொழி ஆளுமை இருக்குன்னு சொல்றீங்க. தொடர்ந்து முயற்சிக்க சொல்லுங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ஊடகத்துறையில பரந்துபட்ட அளவுல இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாயிட்டு இருக்கு. அவங்கள தொடர்ந்து முயற்சிக்க சொல்லுங்கம்மா. பலருக்கு பல வகையான ஆர்வம் இருக்கு. நம்ம விட்ட இடத்துல இருந்தே தொடரலாம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ பிடெக் படிச்சிருக்காங்க, தாராளமாக அவங்க வந்து மாஸ்டர்ஸ் இன் மாஸ் கம்யூனிகேஷன் வரலாம். நிறைய, அதாவது நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்க துறையில், எங்கள் துறையில் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இப்போ வந்து மாஸ்டர்ஸ்க்கு வராங்க. மாஸ்டர்ஸ்க்கு மட்டும் வரல, அவங்க ரிசர்ச்சுக்கு வரலையும் போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஹார்ட்வேர் காம்போனண்ட்டும் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட ஒரு சில துறைகளெல்லாம் அந்த மாதிரி வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்துங்க, இப்போ சினிமாட்டோகிராஃபின்னு எடுத்துங்க. இப்போ சினிமாட்டோகிராஃபின்றது ஒரு 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 ஏரியா கன்ஃபைன்டாக இருந்தது. ஆனால் இப்போ இப்போ பழைய மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபரு இதுதான் அவர் சொல்ல முடியாது. இப்போ அவர் லொக்கேஷன் மேனேஜராகவும் வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவரால் மல்டி டாஸ்கிங்கிறது இப்போ வந்து ஆர்டர் ஆஃப் த டே. அது முக்கியமாக அடிப்படை என்னென்னா அந்த இன்க்ளினேஷன் இருக்கணும். ஒரு காலத்தில் கொலம்பியா யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது ஜேர்னலிசம் புலிட்சர் சொல்கிறாரு, நீ என்ன கம்ப்ளீட்டாக ஜேர்னலிசம் உருவாக்க முடியுமா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நான் கம்ப்ளீட் ஜேர்னலிசம் என்னால் உருவாக்க முடியாது, பட் எங்களால் ஒரு காம்பிடென்ட் ஜேர்னலிஸ்ட்டை என்னால் வந்து வெளியில் கொடுக்க முடியுன்றார். அதே தான் நாங்கள் வந்து என்னென்னா, இப்போ எங்களுடைய லெவலில் வந்து நீங்கள் என்ன கொண்டு வரீங்களோ அதை எங்களால் செப் பண்ணிட்டு இன்னும் ரிஃபைன் பண்ணி மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும். அதனால் நான் கம்ப்ளீட்டான ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கொடுத்துட முடியும், கம்ப்ளீட்டாக ஒரு ஆங்கர் பர்சனை கொடுக்க முடியாது. அதுக்கு நான் ஆங்கர், இப்போ அவங்க கேட்டாங்க பாருங்கள், நான் ஆங்கர் பர்சனாக விரும்புகிறேன், ஒரு நியூஸ் ப்ரெசென்டராக, ஒரு அனலிஸ்ட்டாக வரணும். அந்த இன்க்ளினேஷன் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம துறைக்கு வந்தாங்கன்னா, ஊடகத்துறைக்கு, அவங்களால கட்டாயம் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் என்பது நம்ம கருது. தொடர்ந்து பேசுவோம். ஊடகத்துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, 12ஆம் வகுப்பிற்கு பிறகு எந்த பிரிவை தேர்ந்தெடுத்தால் எந்த பிரிவில் சாதிக்கலாம், ஊடகத்துறைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் என்னென்ன வகையான வேலைப்பாடுகளை செய்ய வேண்டும் என பல விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போறோம். ஊடகத்துறையில் பயணிக்க, ஊடகத்துறையில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க எத்தகைய வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். கோவையிலிருந்து தீபக். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். நான் தீபக், கோவையிலேருந்து பேசுகிறேன். உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். சார், என் தம்பி வந்து இந்த வருஷம் +2 முடிச்சிருக்கான் சார், மேக்ஸ் கம்ப்யூட்டர் குரூப். சரிங்க சார். அவனுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இந்த ஜேர்னலிசம் சைடில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். சரிங்க சார். இந்த சேனல் ஜேர்னலிசம்லேயே நிறைய பிரிவுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். யூஜியில் வந்துட்டு ஜேர்னலிசம்ல எந்த கோர்ஸ் படிக்கலாம், பின்ன இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூர்ல இல்லைன்னா எந்த ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காலேஜஸ் அதை ஆஃபர் பண்ணுறாங்க, பின்ன என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அந்த காலேஜஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான முழுமையான விவரத்தை பிச்சாண்டி சார்ட்ட கேட்கலாம்.
தம்பி இப்போ கோயம்புத்தூர்லேருந்து அந்த கால் சொல்கிறதுனால கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே இருக்குது. இப்போ தமிழ்நாடு அளவில் வந்து ஒரு பிரமாதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஒரு கல்லூரி, ஸ்டுடியோ, ரொம்ப அட்பார் வித் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இதழிகள் துறையில் அவர் பயணிக்க விருப்பப்படுறாரு. அதான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இதழிகள் துறையில் வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா அப்படின்னு இல்லாமல் எலக்ட்ரானிக் மீடியாலாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து பிரிண்ட் மீடியா டெக்னிக்கல் ரைட்டிங் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிஎஸ்சி விஸ்காம் படிச்சுட்டு விஷுவல் மீடியாவுக்கு ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டிங் பேசிக்கலின்றாங்க. இப்போ அது மட்டும் பிஹெச்டி ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கல்லூரிகள், ஜிஆர்டி கலை அறிவியல் கல்லூரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருக்காங்க கோவை மாவட்டத்தில். இது இல்லாமல் புதுசாக இப்போ விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரின்னு ஒரு கல்லூரியில் நல்ல கோர்ஸ் வந்து இருக்குது. அரசு கல்லூரிகள் எந்த கல்லூரி? அரசு கல்லூரியில் கோவையில் இன்னும் ஆரம்பிக்கல. கோவை அரசு கல்லூரியில் ஆரம்பிக்கிறதாக இருந்தது. இந்த வருஷம் அதை வந்து கொண்டு வரலை அவங்க. ஆனால் இதுலேருந்து வெளியில் அப்படி வந்தார்னா, இப்போ நாங்கள் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லும்போது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரி, அரசினர் கல்லூரி வியாசர்பாடியில் அந்த கோர்ஸ் ஆரம்பித்து நல்ல ஃபேக்கல்ட்டியோட அவங்க கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நந்தனம் ஆர்ட்ஸ் கல்லூரியில் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க, அரசு நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில். அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரி, தாம்பரம் ஒரு அரசு கலை கல்லூரி, புதுசாக வந்த ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் ஜேர்னலிசம் கோர்ஸ் வந்திருக்கு இந்த மதுரை சைடில். திருச்சியில் பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெண்டுமே இருக்குது. பெரியார் சொன்ன எல்லா கல்லூரிகளிலும் ஒரே வகையான கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே இருக்குது. இல்லை, கட்டமைப்பு வசதிகள் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் ஒரு 25-30 ஆண்டுகளாக நடத்துகிற கோர்ஸ் நடத்துகிற லயலா கல்லூரி இருக்கிற கட்டமைப்பையோ இல்லை பிஹெச்டி இருக்கிற கட்டமைப்பையோ புதுசாக ஆரம்பிக்கிற கல்லூரியில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ அரசு கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா ஃபேக்கல்ட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கவர்மெண்ட் ப்ராசஸ்ன்றதுனால நல்ல ஃபேக்கல்ட்டி, நல்ல குவாலிஃபைடு டாக்டரேட் உடையவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் லேட்டாகவும் கூட ஆகாங்க. பட் அதனால் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் தரம் குறைஞ்சிரும் நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த நேயர் வந்து ஒரு கல்லூரியை தேர்வு செய்யும் பொழுது எத்தனை ஆண்டுகள் பழமையான கல்லூரி, அந்த கல்லூரியின் அடிப்படையான கட்டமைப்பு வசதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தனக்கான கல்லூரியை தேர்வு செய்யணும் அப்படின்றதான் நல்ல ஆசிரியர்கள் இருக்கணும். முக்கியமான விஷயம். தொடர்ந்து அட்மிஷனில் அவர் இன்னொரு கேள்வி கேட்டார். அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும், ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. அதுக்கு மட்டும் அவர் தயாரிச்சுட்டு வரணும். தன்னை விஷுவல் மீடியாவில், பிரிண்ட் மீடியாவில் உள்ள ஜென்ரல் நாலேஜு, பொதுவான ஜென்ரல் நாலேஜு, ஒரு டிராயிங் ஸ்கில்லு, கிராஃபிக் டிசைன் ஸ்கில், இந்த மாதிரி ஜெனரலான ஸ்கில்ஸோட வந்தார்னா ஈஸியாக இருக்கும். அந்த நுழைவுத் தேர்வுகள், தகுதி தேர்வு பற்றி தொடர்ந்து பேசும். இன்னொன்று விஷயம்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியில் என்ன ஒரு சிரமம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மாணவர் மார்க் எடுத்துருக்கணும் +2ல நல்ல மார்க். ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து அந்த மதிப்பெண்களை பற்றி வந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வைத்தியநாதன், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வைத்தியநாதன், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை நீங்க பதிவு செய்யலாம். அவருடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், தகுதி தேர்வு என்னவா இருக்கு, மதிப்பெண்கள் என்ன எடுக்கணும், இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லிடலாம். சொல்லி அதாவது +2ல வந்து ஒரு above 60% இருந்தாவே உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுது. அது இல்லாமல் ஒரு கல்லூரியும் ஒரு தேர்வு, தகுதி தேர்வு வைக்கிறாங்க. இதை என்ட்ரன்ஸ்னு சொல்கிறது கிடையாது, இதை ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஆட்டிடியூடை செக் பண்ணுவோம், ஆப்டிடியூடையும் செக் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் செக் பண்ணுவோம். குறிப்பாக இப்போ லயோலா கல்லூரி, எம்ஓபி வைஷ்ணவ், WCC, எத்திராஜ் மாதிரியான கல்லூரிகளில் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் எழுத்து தேர்வு இருக்கும். இதில் பொதுவான ஊடகங்களை பற்றிய பொது அறிவு, அப்புறம் அவங்களுடைய வரைதல், அதை டிராயிங் ஸ்கில் இருக்கிறது, டிசைனிங் ஸ்கில்லு, ப்ளஸ் விஷுவலைசேஷனில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்குங்கிறத மட்டும் அடிப்படையில் மட்டும் செக் பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோ கொடுத்து வரைய வைப்பாங்க சில நேரங்களில். அப்புறம் இந்த ஆண்டினுடைய சிறந்த திரைப்படம், அரசு அறிவித்த அந்த சிறந்த இயக்கத்துக்கான திரைப்படம் எது, இந்த மாதிரியான அந்த ஊடகம் சார்ந்த கேள்விகள். தொலைக்காட்சியில் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தொடர் பேர் என்ன, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை அடிப்படையான இந்த தன்மைகளோடு வந்தாங்கன்னா பிறகு ஒரு வைவா இருக்கும். இப்போ இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி
ஒரு 2000-3000 அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 300-400 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வைவா ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். அதில் அவங்களுடைய திறமைகளை, அதாவது ஃபோட்டோகிராஃபிக் திறமைகள், ஏதாவது ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருந்தாங்கன்னா அதை கொண்டு வரலாம். அப்புறம் ஓவியம் ஏதாவது நிறைய வரைஞ்சி வச்சுருந்தாங்கன்னா அதை சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு பாட்டு திறமை, எழுத்து திறமை, நாடக திறமை, இந்த மாதிரியான திறமைகள்லாம் அவங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தாங்கன்னா கொண்டு வந்தாங்கன்னா அதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு தேர்வு பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஐடி துறையில் பன்னாட்டு அளவில், சர்வதேச அளவில், சர்வதேச சூழலோட இணைந்து இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஊடகத்துறையில் அத்தகைய வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குது? இல்லை, இப்போ நீங்கள் ஐடி ஊடகம்னு சொல்லும்போது நீங்கள் ஊடகத்தையும் ஐடியும் இப்போ நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே இப்போ டிஜிட்டல். இப்போ பிரிண்ட் மீடியாவே வந்து நாங்கள் பிரிண்ட் மீடியான்னு சொல்கிறத இப்போ வந்து நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை. இப்போ பிரிண்ட் மீடியாவில் டிஜிட்டல் இல்லாமல் பிரிண்ட் மீடியா கிடையாது. இப்போ அச்சு ஊடகம்ன்றோம். அச்சு ஊடகத்தில் இப்போ டிஜிட்டல் இல்லாமல் அச்சு ஊடகம் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நீங்கள் ஐசிடி அப்படின்ற நாங்கள் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிடுறோம். இப்போ ஐசிடின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்லைன் ஜேர்னலிசம், டிஜிட்டல் ப்ரோக்ராமிங், அப்புறம் வந்து டிசைனிங்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸு, அனிமேஷனு. இப்போ வேக்கம்னு ஒரு மிஷின் இருக்குது. நம்ம வரைஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் அந்த கம்ப்யூட்டர்லேயே வரைஞ்சிடறான். இப்போ ஆப்பிளில் ஒரு மிஷின் வந்திருக்கு. கார்ட்டூன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர் டிசைனிங், கார்ட்டூனிங்லாம் பார்த்தா அதில் தான். அதில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம டெலிவிஷன் சேனலில் பேசின்னு இருக்கோம்னா ஒரு அனிமேஷன் வேணும்னா வேக்கத்தை வச்சு அனிமேஷன் போட்டு டமாலில் நீங்கள் வந்து அதை ஓட விட்டுடலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐசிடியும் டிஜிட்டல் மீடியாவும் இணைந்து செயல்படுவதனால உலகளாவிய ஐசிடியில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் டிஜிட்டல் மீடியா படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஊடகத்துறை அப்படின்றத கண்ணை மூடிட்டு இது சினிமா தான், இது வந்து நியூஸ் பேப்பர் தான், இது டிவி ரேடியோ அப்படின்றத தாண்டி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். இந்த அடிப்படையில் இந்த மனநிலையோட இந்த ஊடக படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். 2 நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. குணா, வணக்கம். உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கம். உங்களோட கேள்வி கேட்கலாம் சார். ஹலோ, வணக்கம் சார், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். தற்சமயம் வந்து +2 என்னுடைய பொண்ணு கோவையிலேருந்து பேசுறேங்க குணா. சரிங்க சார், நீங்க கேள்வி கேட்கலாம். +2ல வந்து இப்போ முடிச்சிருக்கிறாங்க பொண்ணு. சரிங்க சார். இப்போ விஸ்காம்ல வந்து இல்ல கேர்ள்ஸுகளுக்கு வந்து எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு கேள்வி. சரிங்க. இரண்டாவது வந்து எம்எஸ்சி விஸ்காம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேற லைனை கீது மீடியா அல்லாத ஒரு வேற லைன்ல கீது போக முடியுங்களா? வாய்ப்புகள் இருக்கா இதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. திருமால் என்ற நேயர் அடுத்ததாக இணைகிறார். திருமால், அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியோட துணை கேள்வி எழுது, அதற்கும் விளக்கமான பதில் கொடுத்ததெல்லாம் நான் முன்னவே ஆரம்பத்தில் முதல் கேள்வியாக இருந்தது. நிரந்தரமான ஒரு வேலை கிடையாது, நிரந்தரமான ஒரு ஊதியம் கிடையாது அப்படின்றது பல பெற்றோர்களோட மனதில் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதுக்கு மறுப்பு சொல்லிட்டீங்க, அது கிடையாது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து பெண்கள் அந்த துறைக்கு நான் அனுப்புறதுக்கு எனக்கு அவங்க தயக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. எந்த அளவுக்கு விஸ்காம் வந்து எனக்கு ஏதுவாக இருக்கும், ஊடகத்துறை இல்லாமல் வேற எந்த துறையில் நான் பயணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. இதற்கான விளக்கம் என்னவா இருக்கு? இல்லை, இப்போ ஊடகத்துறை தான் விஸ்காமோ இல்லை எம்எஸ்சி எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன்லாம் படிச்சுட்டு ஊடகத்துறைக்கு தான் போகணுன்றது இல்லை. கவர்மெண்ட் மீடியா கூட போகலாம். அவங்க ஆல் இண்டியா ரேடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல் இண்டியா ரேடியோ வந்து ஒரு அரசாங்கத்தார்ந்த துறை, அதில் அந்த ஜாபெல்லாம் பர்மனெண்ட்டான ஜாப் தான். அது மட்டும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ்ன்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து படிச்சுட்டு இது ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் கேட்குறான். இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, கம்பெனிஸ் எல்லாம் பிஆர்ஓஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, கார்பரேட் கம்பெனிஸை பப்ளிக் ரிலேஷன்ஸை கொண்டு போகிறாங்க. ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏர்லைன்ஸ் கம்பெனிலையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த துறையே வந்து வாய்ப்புகள் அதிகம். பெண்கள் ஆண்கள் பிரித்து பார்க்காம பெண்களுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது. அவங்க வந்து வெளியில் தான் போய் சுற்றணுன்றது கிடையாது. அவங்க வந்து இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எத்தனை பேர் வெளியில் போகிறாங்க, உள்ளே இருந்து டிஜிட்டலாக வேலை செய்கிறவங்க எவ்வளோன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ அத்தனைக்கும் பெண்களும் தேவைப்படுறாங்க இல்லையா? அப்போ பெண்களும் அந்த மாதிரி வேலைகளை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து க்ரோயிங் அட் அ கிரேட்டர் லெவல். குளோபல் மீடியா சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர்லெஸ் ஜேர்னலிசம்னு சொல்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில்
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் முக்கியமான வந்துன்னா மக்கள் தொடர்புக்கு யார் வேணும்னா ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவங்க தான் தேவைப்படுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான துறை வருது. அது இல்லாமல் லயசானிங், முன்னெல்லாம் லயசானிங் வந்து ஒரு வக்கீல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஜேர்னலிசம் படித்தவங்க, மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்க லயசானிங் வேணுன்றாங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அந்த சாதுரியம் வந்து இந்த துறையிலேருந்து படித்தவர்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது. அதனால் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபீல்டு ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்து பெண்கள் வந்து டெஸ்க் ஒர்க்கே பண்ணலாம். அது தொடர்ந்து பேசுவோம். வச்சுக்கிட்டே பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். ஈஸ்வரி என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த அவங்க மகளை பற்றி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்கோப் இருக்குது. வீட்டில் இருந்தே இவங்க வந்து ஜாப் எடுத்து செய்யலாம். இப்போல்லாம் வந்து ஒரு பிஎஸ்சி விஸ்காம் இருந்தால் டிசைனிங் பண்ணலாம், டெக்னிக்கல் ரைட்டிங் வீட்டில் அவங்க வச்சுட்டே பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு நல்லா வந்து ஒரு கார்ட்டூனிங்லாம் வருதுன்னு வைங்க, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ இந்த மீம்ஸ் ரைட்டிங்லாம் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ இதுவே ஒரு பெரிய துறையாக இருக்குது. இப்போ அதனால் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு தான் போய் இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிறது இல்லை. இப்போ எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, ஒரு ஹையரிங் மாதிரி எடுத்து இப்போ அவுட் சோர்சிங்கில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது லேடிஸுக்கு. சார் சொன்ன மாதிரி இந்த அரசியல் கட்சிகள் கூட ஆல் இண்டியா லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் மீடியா சார்ந்து இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது தொழில் முனைவர்களை சார்ந்து தான் இந்த உலக அரசியலே நடக்குதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த பெண்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு பேசும்போது இடைவேளைக்கு முன்பாக ஒரு நேயர் இணைப்பில் வந்தால் தன் பெண்ணுக்காக கேட்டால் தொகுப்பாளர் மீடியா துறை சார்ந்து பயணிக்கணும் அப்படின்னு. மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும், ஒவ்வொரு பிரிவுக்கும் தனிப்பட்ட முறையில் பல நிறுவனங்கள், எடிட்டிங்காக இருக்கட்டும், செய்தி வாசிப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரிவுக்குமே வந்து தனியாக கோர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரிவுகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கல்லூரியும் தனியாக வந்து கல்லூரிகளும் இந்த கோர்ஸ்களை தான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனத்தை நாடி போகிறதும் குறுகிய காலத்தில் கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு கல்லூரிக்கு போகிறதும் எந்த வகையில் அதற்கான உண்டான அந்த வேறுபாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கல்லூரிக்கு போனீங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா சப்ஜெக்டை பற்றியும் ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். ஃபஸ்ட் இயரில் வந்து அறிமுகமாகிற சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கலாம், மீடியா இண்டஸ்ட்ரியை. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எடிட்டிங் வேணும், இல்லை சவுண்ட் எடிட்டிங்கில் நான் ஒரு சாஃப்ட்வேரில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு டப்பிங்க்கு வேறு புதுசாக சாஃப்ட்வேர் இருந்திருக்கு அதை நான் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னா 3 months 6 months அப்படின்னு சொல்லி ஈவினிங்கில் கோர்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இந்த கோர்ஸை விட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. 3 years இதை அக்வயர் பண்ணும்போது ஒரு 4-5 ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நியூஸ் ரீடிங் உட்பட, அதே மாதிரி இப்போ எடிட்டிங், டிசைனிங், டெக்னிக்கல் ரைட்டிங், இதுக்கெல்லாமே வந்து சின்ன சின்ன கோர்ஸாகவே அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. நிச்சயமாக பெண்களுக்கான வாய்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 2 நேயர்கள் பெண்களாகவே இணைப்பில் இருக்காங்க. ஈஸ்வரி, வணக்கம், உங்களோட கேள்வி கேட்கலாமா? இப்போ கேட்கலாங்களா சார்? உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் இணைப்பில் இருக்கீங்கம்மா, நீங்கள் கேட்கலாமா? கேள்வி கேட்கலாம் சார். எங்கள் பொண்ணு பிஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க சார். சரிங்கம்மா. இப்போ ஜர்னலிசம் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லுதுங்க சார். அடுத்த இது பண்ணலாங்களாங்க சார்? நிச்சயமா தொடர்ந்து உங்களுடைய உங்கள் பெண்ணுக்கான ஆசையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதற்கடுத்ததாக மீனா என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, கேள்வி கேட்கலாமா? 12th முடிச்சிருக்கேன் சார். சரிங்கம்மா. ஆக்சுவலா எனக்கு வந்து விஸ்காம் படிக்கணும்னு சொல்லி ஆசை. ஆனா பேரண்ட்ஸ் யாரும் கன்வின்ஸ் ஆகல. லேடிஸ்க்கு வந்து அங்க பாதுகாப்பு இல்ல, வேலை கிடைக்காது அப்படி சொல்றாங்க. சரிங்கம்மா. அதை பத்தி இந்த டீட்டெயிலா சொல்லலாமா? லோயலா காலேஜ்னு சொல்றீங்க சார், அங்க வாய்ப்புலாம் அதிகமா இருக்கா? உங்க வீட்டுல இருக்கவங்க இந்த அரை மணி நேரமா இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்காங்களாமா? ஓ சரி, இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க, ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். முதல்ல கேட்ட நேயருக்கு வந்து 12 அதே நேயர் தான். அதே அவங்களுடைய மகள் வந்து ஊடகத்துறைக்கு, இதழியல் துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு இருக்காங்க. 2வது நேயரும் ஒரு பெண் தான். அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, வீட்டுல விருப்பம் இல்லை. 2 வேறுபட்ட மனநிலை இருக்கு. இதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம். முதல் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. ஜேர்னலிசம் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷனு, சூப்பர் காம்பினேஷன். அதனால வந்து அவங்க படிச்சாங்கன்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பல கல்லூரிகள், அவங்க எந்த ஊரை சார்ந்தவர் நமக்கு தெரியல, சென்னை போன்ற நகரம்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பெண்கள் நிறைய கல்லூரிகள், எம்ஏ வந்து சென்னையில் அதிகம். தமிழ்நாட்டிலே பெண்கள் கல்லூரிகளில் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கிற இடம் வந்து சென்னை மாநகரம் தான். அதனால் சென்னை மாநகரத்தை சேர்ந்தவராவது ஒட்டி இருக்கிறவங்களாம் வாய்ப்பு கிடைக்கும்.
திருச்சி சார்ந்தவர்களாக இருந்தால் பெரியார் கலை அறிவியல் அவங்க கல்லூரி, நாமக்கல் பகுதியில் இருக்காங்க. நாமக்கல் பகுதி இருந்தால் அவங்களுக்கு பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கேயும் படிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பிஎஸ்சியும் போகலாம். ரொம்ப அருமையான ஒரு கோர்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் வந்தால் பிஹெச்டியில் இருக்குது, மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குது. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் டிகிரி ரொம்ப பிரமாதமான ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அங்கேயும் போகலாம். திருநெல்வேலியை சேர்ந்தால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. மதுரையை சார்ந்தலாம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 துறைகள் இருக்குது. ஒன்று வந்து சினிமா ப்ராட்காஸ்டிங் துறை ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் 2 துறை இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்க சயின்ஸ் கம்யூனிகேஷன் ஒரு துறை வச்சுருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஜிட்டல் மீடியான்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இப்போ அது இருக்கான்னு தெரியல. இப்போ சயின்ஸ் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு வாய்ப்பு அது ஒன்றுங்க. 2வது கேட்டது உங்களுக்கு அது சொல்லிடுறேன், ரொம்ப குயிக்காக சொல்லிடுறேன். அந்த பேரண்ட்ஸோட ரிசர்வேஷனு அது இனி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டு பாடத்தை படிக்க அவங்கள அலோவ் பண்ணுறது தான் சரியான முறை. எப்படின்னா முன்னாடி இருந்த இன்ஜினியரிங் மெடிசனு தான் அப்படின்றது இப்போ அந்த அந்த ஒரு பிளைண்டு ஒரு மாயை வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே, நான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னேன், சோஷியல் சயின்ஸோட ரீஇன்வென்ஷன் வந்து இது நம்ம இந்தியாவில் வரதான் போகுது, அது மலர்ந்து இருக்கிறது ரொம்ப என்ன பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அது அதனால் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து சமுதாயத்தை சார்ந்த படிப்புகளுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம நாட்டில் வரதான் போகுது. அதுவும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற விசிபிளாக இருக்கக்கூடிய இந்த மீடியாவை படிக்கிறதுனால அவங்க குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை வேணாலும் கிடைக்கும். அதான் கவர்மெண்ட் உத்தியோகம் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தனியாரை விட அரசு உத்தியோகங்கள் அதிகமாக இருக்குது. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம். சென்னையிலிருந்து தாமோதரன், வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ. வணக்கம் சார், கேள்வியை கேட்கலாம் சார். சார், என்னோட டாக்டர் வந்து +2 முடிக்க எழுதிச்சிருக்காங்க. சரிங்க. அவங்க வந்து ஜேர்னலிசம் இல்லைன்னா மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரிங்க. சென்னையில வந்து எந்தெந்த காலேஜஸ்ல வந்து இந்த கோர்சஸ் இருக்கு, அவைலபிள் இருக்குன்னு தெரியும் எனக்கு டீடைல்ஸ். சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இவங்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டுதலை கொடுக்கலாம். அதாவது பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் தனியாக யூஜி லெவலில் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அவங்க படிக்கலாம். ஏறக்குறைய 2மே ஒரே மாதிரி விஷயங்கள் தான். இதில் கொஞ்சம் விஷுவலில் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் சேர்ந்த எல்லா விவரங்களும் பிஎஸ்சி விஸ்காம்லேயும் இருக்குது நமக்கு. அதனால் பிஎஸ்சி விஸ்காம் சென்னையில் நிறைய கல்லூரிகளில் இருக்குது. எத்திராஜிலேருந்து ஆரம்பித்து WCC, லோயலா, MOP வைஷ்ணவ் பெண்களுக்கு இதில் இந்த கல்லூரியில் MCCலையும் கூட இருக்குது, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்லேயும் கூட இருக்குது. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு பிஎஸ்சி விஸ்காம் படிச்சுட்டு அப்போ அவங்கள அதிலேருந்து பிரான்ச் அவுட் ஆகிக்கலாம். எம்ஏக்கு போகும்போது ரிப்போர்ட்டிங்னா ரிப்போர்ட்டிங் போகலாம், இல்லை டெஸ்க் ஒர்க்னா டெஸ்க் ஒர்க்கில் போகலாம், இல்லை எனக்கு ஒரு எடிட்டிங் தான் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் சினிமா எடிட்டிங் கூட போகலாம். அப்புறம் டெக்னிக்கல் ரைட்டிங் வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பிரான்ச் அவுட் ஆகிக்கலாம். பட் அந்த பேசிக் டிகிரி வரலையும் அவங்க ஏதாவது ஒரு கல்லூரியில் படித்தா நல்லது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட குரூப் 1க்கும் அவங்க எழுதலாம். குரூப் 1 எக்ஸாமினேஷனும் எனி டிகிரின்னு தான் கேட்குறதால அதுவும் பண்ணலாம். அப்புறம் ஆல் இண்டியா லெவலில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கேயும் போய் படிக்கலாம். வாய்ப்புகள் என்ன, அந்த வாய்ப்பு அந்த எப்படி போகிறது? அங்கே பிஜிக்கு தான் அங்கே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அங்கே போகலாம், அங்கே பிஹெச்டி வரலையும் போகலாம், அவங்க பண்ணலாம். அப்புறம் ஐஏஎஸ் மாதிரி இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சுட்டு இல்லை பிஏ ஜேர்னலிசம் முடிச்சுட்டு ஐஏஎஸ் எழுதுறதுக்கு பதிலாக இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் எழுதுனாங்கன்னா அனைத்து அரசு துறைகளுடைய ஊடகத்துறைகள், அதாவது நம்ம பொதிகையிலேருந்து ஆரம்பித்து சாஸ்திரி பவனில் இருக்கிற எல்லா மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் துறையில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா பெண்களுக்கான ஒரு பயம் இருக்கக்கூடிய பயம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை, பெரிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்றத அந்த துறையோட. இன்ஃபேக்ட் ஆண்கள் தான் பயப்படணும். ஏன்னா எல்லா துறையிலும் நீங்கள் பெண்கள் வந்து போட்டி போடுறதால ஆண்கள் தான் பயப்படணும். இப்போ நிச்சயமா பொருத்தமான வார்த்தைகளாக இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த எந்த ஒரு துறையை எடுத்துட்டாலும் நான் வெளிநாட்டில் போய் எந்த அளவுக்கு வேலை பார்க்க போகிறேன், இல்லை வெளிநாட்டில் போய் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஊடகத்துறையில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? கட்டாயம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுக்கு கூட சில வித்தியாசத்தை சார் சொல்லிட்டு இருந்தார். அதில் முக்கியமான கண்டென்ட் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 3 months ட்ரைனிங் கோர்ஸு, 6 months ட்ரைனிங் கோர்ஸு, நான் வந்து நியூஸ் ப்ரெசென்டர், நியூஸ் ரீடர், நான் இல்லை வந்து ஒரு அனிமேஷன் கோர்ஸு அப்படி படிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் மாதிரி. அது ஒரு டெக்னாலஜியை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்க, அவ்வளோதான்.
ஆனால் நீங்கள் ஒரு கல்லூரியில் வந்து சார்ந்து படிக்கின்ற போது நீங்கள் க்ரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு கூட வருது. இங்கே கல்லூரியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒன்லி கிராஃப்ட் மட்டும் கிடையாது, டெக்னாலஜி மட்டும் சொல்லித் தரதில்லை, நாங்கள் வந்து சமூகவியலும் சொல்லித்தரோம். ஸோ அங்கே வந்து தியரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமூகம்னா என்ன, சமூகத்துக்கு நீங்கள் ஏன் முக்கியம் அப்படின்ற வரும்போது பார்த்தீங்கன்னா பல சிந்தனைகளை வந்து நான் வரும்போது இவங்க டோட்டல் பர்சனாலிட்டி வெளியில் வரும். அது வந்து ஒரு கிராஃப்ட்டு, ஒரு சாக்கு வந்து சாக் மாதிரி, அது வந்து ஒரு சின்ன பென் மாதிரி தான் அது. ஆனால் இது அப்படி கிடையாதுங்க, இது ஒரு டோட்டல் பர்சனாலிட்டி மேக்கிங், ஒரு ஒட்டுமொத்த ஆளுமையை வடிவமைக்க சிந்தனைக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்கார். நாச்சியம்மை வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, நீங்க இணைப்பில் இருக்கீமா? உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் நான் 12th எழுதியிருக்கேன் சார். சரிங்கம்மா. இது ஃபேஷன் டிசைன் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அதாவது ஃபேஷன் டிசைனிங் பற்றி நம்ம தனியாக பிரத்யேகமாக ஒரு நிகழ்ச்சியை பண்ணியிருக்கோம். உங்களுடைய கேள்வியை நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற முகப்புத்தகத்திற்கு அனுப்புங்க. உங்களுக்கான உரிய பதில் வந்து நாங்கள் அதன் வழியாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து பிரத்யேகமாக ஊடகத்துறை சார்ந்த ஊடகத்தில் பயணிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். ஃபேஷன் டிசைனிங் படித்தவர்கள் கூட ஊடகத்துறையில் சினிமா துறை மற்ற துறையை சார்ந்தவர்களுக்கு பயணிக்கலாம். அவங்களுக்கான வாய்ப்பும் இந்த துறையில் இருக்குது அப்படின்றதை நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தில் இருக்கும். பல இந்த துறையின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மாயை, அந்த மாயமான ஒரு பிம்பத்தை உடைக்கும் வகையில் தான் உங்கள் 2 பேரோட வழிகாட்டுதலும் இருந்தது. 1 மணி நேரமாக ஒரு முழுமையான வழிகாட்டுதல் அளித்த உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. வேலைவாய்ப்பு என்பதை தாண்டி சமூக பொறுப்பு, தனிப்பட்ட ஆளுமையை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஊடகம் சார்ந்த படிப்புகளுக்கு இருக்கு. அந்த படிப்புகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, இந்த படிப்புகளை தேர்வு செய்பவர்களுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்க எந்தெந்த துறைகள் எல்லாம் கால் பதிக்கலாம் அப்படின்ற அந்த பல விஷயங்களை இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை மறுநாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.